ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை பறித்து பொன்னாங்கண்ணி கீரை நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். வாங்க போயிட்டு நம்ம இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சுட்டு வருவோம். பாருங்கள், நம்ம இப்போ பொன்னாங்கண்ணி கீரை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதே பொன்னாங்கண்ணி கீரைங்க. நம்ம தென்னை மரத்தோட தூரில் நம்ம நட்டி வச்சுருந்தோம். நிறைய படர்ந்து கிடக்குது. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதை பொரிச்சும் சாப்பிட்லாம், நம்ம பருப்பு போட்டு குழம்பு செஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது பேர் பொன்னாங்கண்ணி அப்படின்னு முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கீரையை சாப்பிட்றவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா இளமையாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். இது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்ணி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இதை சாப்பிடும்போது தலைமுடி நல்லா வளரும். அதே மாதிரி கண் நரம்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக்கக்கூடிய ஒரு மூலிகை செடிங்க. இது ஸ்கின்னை கீரை எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம், நம்மளுக்கு தேவையான கீரைகளை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த இலைகளை மட்டும் ஆஞ்சு வச்சுக்கலாம். இந்த காம்புகளை பார்த்திங்கன்னா இப்படி நட்டி வச்சோம் அப்படின்னா சூப்பராக தழுத்துருங்க. நம்ம வீட்டிலே தொட்டியில் கூட நட்டி வச்சினாலும் இது சூப்பராக தழுத்துரும். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கீரை பறித்து முடிச்சுட்டு இந்த காம்புகளை நான் வேஸ்ட்டாக கீழே போட மாட்டேங்க. வேற ஒரு இடத்துல எங்கேயாவது நட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு நாள் கீரை பறிச்சிக்கிறதுக்கு கீரை வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா கீரைகளையுமே நம்ம ஆஞ்சிக்கலாம். ஆஞ்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா கீரைகளையும் நம்ம ஆஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ கீரையெல்லாம் அலசிக்கலாம். பாருங்கள், இப்போ கீரையை நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க, இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்குவோம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம், மண் கடாயை. பாருங்கள், இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நம்ம பச்சை பயிர் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். இன்னும் மிளகா இப்போ பச்சை பயிர் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவு நம்ம பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். தண்ணி காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பச்சை பயிரை நுணுக்கிட்டு வந்துடுவோம் அம்மியில். பாருங்கள், நம்ம இப்போ அம்மியில் பயிரை வச்சு நுணுக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை அந்த சுடுதண்ணி காஞ்சிட்ருக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு பகுதி வெந்த உடனே நம்ம கீரை அள்ளி உள்ள வச்சுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கீரை அள்ளி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரை பார்த்திங்கன்னா இந்த எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெந்தது மாதிரி இருக்கும், நம்மளுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி கடைச்சிக்குவோம். பாருங்கள், நம்ம எப்பயுமே கீரை கடையும் போது தண்ணி அளவாக தான் வச்சுக்கணும். நம்ம அப்பப்போ கிண்டி பார்த்துக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, நம்ம எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிருந்தோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது.
கடைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த கீரைக்கு பொன்னாங்கண்ணி கீரைக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ கடாயை வச்சுருங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க தாளிக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாங்க. அது கூட சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம தோட்டத்தில் பறிச்ச நாட்டு கருவேப்பிலை. கூடவே ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாமே சிவந்த பிறகு நம்ம அப்படியே தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம். அதில் சூப்பராக பாருங்கள், ஒரு அருமையான ஒரு டேஸ்டான ஆரோக்கியமான பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க உறவுகளே. இதே மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கூட பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கோமாங்க. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியும் தாளிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க உறவுகளே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நன்மைகள் இருக்குது. கண்ணுக்கு, தலைமுடிக்கு, ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. நம்ம சேனலில் வர இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வரும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உறவுகளே. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.